இன்றைக்கி நம்ம பண்ண போகிற இந்த 13 மினிட்ஸ் டீடாக்ஸ் யோகா ஃப்ளோ உங்களோட டைஜஷனை ஸ்டிமுலேட் பண்ணி ப்ளோட்டிங்கை ரெடியூஸ் பண்ணி டாக்ஸின்ஸ் எல்லாம் ஃப்ளஷ் பண்ணி உங்களோட ஹோல் பாடியும் நல்ல எனர்ஜியாக மாற்ற போகுது. இது பிகினர்ஸ் கூட சூட்டபிளான ப்ராக்டிஸ் தான். நல்லா ப்ரீத்தை வாட்ச் பண்ணி மூவ் பண்ணுங்கள். எம்டி ஸ்டொமக்கில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இல்லை சாப்பிட்டதுலேருந்து ஒரு 3 to 4 ஹவர்ஸ்க்கு அப்புறமா இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்து நார்மல் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் ஒரு 10 to 15 கவுண்ட்ஸ் எடுத்து ஹோல் பாடியும் அடுத்தடுத்த ப்ராக்டிசஸ்க்கு செட் பண்ணி கொடுங்க. இது நீங்கள் உங்களோட ப்ரீத்தை கவனித்து பண்ணும்போது தான் உங்களோட பாடி அவ்வளோ அழகாக நல்லா டீடாக்ஸ் கிடைக்கும். இப்போது உங்களோட 2 கையையும் நல்லா மேலே ரைஸ் பண்ணுங்கள். மேலே ரைஸ் பண்ணும்போது ஸ்பைன்லேருந்து நல்லா பாடியை ஸ்ட்ரெச் பண்ணி மேலே பாருங்கள். இதை ஒரு 10 to 20 கவுண்ட்ஸ் வரைக்குமே நீங்கள் பண்ணிக்கலாம். இது உங்களோட ஸ்பைன்லேருந்து உங்களோட ஃபுல் ஹோல் டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்குண்டான ஸ்டார்டிங் ப்ராக்டிஸ். மேலே போகும்போது ப்ரீத் இன், கீழே வரும்போது ப்ரீத் அவுட். நெக்ஸ்ட் அதே மாதிரி உங்களோட 2 கைகளையும் சைட் வைஸில் கொண்டு வாங்க. உள்ளங்கைகள் தரையை பார்த்த மாதிரி இருக்கணும். மேலே வரும்போது உங்களோட கையோட நக்கிள்ஸ்லாம் டச் பண்ணணும். இந்த மாதிரி மேலே போகும்போது ப்ரீத் இன், கீழே வரும்போது ப்ரீத் அவுட். நல்லா உங்களோட ப்ரீத் இன் ப்ரீத் அவுட்டை வாட்ச் பண்ணி எந்த இடத்துலையும் ப்ரீத்தை ஹோல்ட் பண்ணாமல் நல்லா அப்படியே ரிலாக்ஸ்டாக பண்ணுங்கள். இதுவும் ஒரு 10 to 20 கவுண்ட்ஸ். இப்போ நல்லா ஒரு லாங் டீப் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணதுக்கப்புறமா நல்லா உங்களோட ரைட் ஹேண்டை வச்சு லெஃப்ட் நீ கேட்ச் பண்ணுங்கள். லெஃப்ட் ஹேண்டை வச்சு ரைட் நீ. இந்த மாதிரி மாற்றி மாற்றி உங்களோட ஸ்டொமக் ஏரியாவை ட்விஸ்ட் பண்ணி டர்ன் பண்ணுங்கள். இதுவும் ஒரு 10 to 20 கவுண்ட்ஸ். பின்னாடி போகும்போது ப்ரீத் அவுட், முன்னாடி வரும்போது ப்ரீத் இன். இந்த ப்ரீத்திங்கை கண்டிப்பாக கவனித்து பண்ணுங்கள். இது உங்களோட அப்டமினல் மசில்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நல்ல ஒரு ஸ்ட்ரெச் கொடுக்கும். இப்போ அப்படியே வஜ்ராசனா பொசிஷன் வந்துடுங்க. உங்களோட கட்டை விரல் சேர்ந்துருக்கணும். உங்களோட கால் முட்டி லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. உங்களோட க்ளூட் மசில்ஸை நல்லா உங்களோட ஹீல்ஸில் ப்ளேஸ் பண்ணி நல்லா முதுகை நல்லா ஆர்ச் பண்ணி தலை உள்ளே கொண்டு போங்க. அப்போ ப்ரீத் இன், தலையை மேலே தூக்கி நல்லா உங்களோட பேக்கை நல்லா ஆர்ச் பண்ணி மேலே பாருங்கள். அப்போ ப்ரீத் அவுட். இந்த பொசிஷனை நல்லா வந்துட்டு ஒரு 10 to 20 கவுண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் பண்ணிக்கலாம். இது உங்களோட பேக்கில் இருக்கக்கூடிய அந்த டென்ஷனை கம்மி பண்ணி உங்களோட மசில்ஸை நல்லா ரிலாக்ஸ் பண்ணி பேக் பெயின்காகட்டும், அதே சமயத்தில் பாடியில் இருக்கக்கூடிய அந்த ட்ரைனஸ் எல்லாத்தையுமே நல்லா ரிலீஃப் பண்ணி கொடுக்கும். ஸ்லோ அண்ட் கண்ட்ரோல்டாக ப்ரீத்தை கவனித்து பண்ணுங்கள். இப்போ அப்படியே உங்களோட 2 கைகளையும் நல்லா உங்கள் தரையில் வச்சு உங்களோட கால்களை தூக்கி அப்படியே மவுண்டன் போஸ் வந்துடுங்க. முடிஞ்ச அளவு ஹீல்ஸ் தரையில் வைங்க. அப்பர் பாடியை நல்லா உள்ளே தள்ளுங்க. உங்களோட கால் கைகளை நகர்த்தாமல் நல்லா அப்பர் பாடியை உள்ளே தள்ளுங்க. இந்த இடத்துல உங்களோட அப்டமினல் மசில்ஸ்க்கு நல்ல ஒரு க்ரன்ச் கிடைக்கும். இப்போது உங்களோட ரைட் நீயை கொண்டு வந்து ரைட் எல்போவை டச் பண்ணி அப்படியே ஒரு 10 கவுண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்கள். இப்போது லெஃப்ட் ஹேண்டை கொண்டு வந்து அப்படியே உங்களோட லெஃப்ட் நீயை டச் பண்ணுங்கள். அதுலேயும் ஒரு 10 கவுண்ட்ஸ் ஹோல்ட். இது உங்களோட லிம்பாட்டிக் ட்ரைனேஜ் எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணி அதே சமயத்தில் நல்லா உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் ஸ்டிமுலேஷன்ஸை கொண்டு வரும். இதனால் உங்களோட டைஜஷன் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகி கொடுக்கும். இப்போ நல்லா ஒரு சைல்ட் போஸில் ஒரு ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ ஆஞ்சநேயாசனா வித் ட்விஸ்ட். உங்களோட ரைட் லெக்கை தூக்கி முன்னாடி வைங்க. எந்த லெக் வச்சுருக்கீங்களோ அது ஆப்போசிட் கையை கொண்டு போய் வச்சு நல்லா அப்பர் பாடியை ட்விஸ்ட் பண்ணி அந்த இடத்துல அப்படியே ப்ரீத் இன் ப்ரீத் அவுட்டில் ஹோல்ட் பண்ணி கொடுங்க. உங்களோட அப்டாமினல் ஆர்கன்ஸ்க்கெல்லாம் இது ஒரு நல்ல மசாஜ் பொசிஷனாக இருக்கும். இப்போ ஆப்போசிட் லெக்கை வச்சு அதே மாதிரி உங்களோட ஆப்போசிட் கையை கொண்டு வந்து கொடுத்து நல்லா இந்த மாதிரி பாடியை ட்விஸ்ட் பண்ணி கொடுங்க. உங்களால் இவ்வளோ தூரம் கீழே போக முடியலனா எவ்வளோ தூரம் போக முடியுதோ அந்த பொசிஷனில் இது பண்ணுங்கள். இந்த ட்விஸ்டிங்கில் நார்மல் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் தான் இருக்கணும். ப்ரீத்தை ஹோல்ட் பண்ணக்கூடாது.
இப்போ அப்படியே வந்துட்டு அப்சைட் டவுன், அதாவது குப்புறப்படுத்தரலாம். உங்களோட 2 கைகளையும் செஸ்ட் லெவலில் வச்சு அப்பர் பாடியை ரைஸ் பண்ணுங்கள். ஆனால் உங்களோட வயிற்று பகுதியை மேலே லிஃப்ட் பண்ணக்கூடாது. இதில் அப்படியே ஒரு 10 கவுண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்கள். அந்த முடிச்சதுக்கப்புறமா 2 கைகளையும் சைடில் கொண்டு வந்து கால் 2ஐயும் நல்லா மேலே லிஃப்ட் பண்ணுங்கள். நீ பெண்ட் பண்ணாமல் சலபாசனா பொசிஷன். முதல்ல புஜங்காசனால ஒரு 10 கவுண்ட்ஸ் ஹோல்டிங். அப்படியே நீங்கள் அதை கீழே வச்சு கை 2ஐயும் சைடில் வச்சு 2 காலையும் லிஃப்ட் பண்ணி சலபாசனால ஒரு 10 கவுண்ட்ஸ் ஹோல்டிங். இது உங்களோட லிவர், கிட்னிஸ் எல்லாத்தையும் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி மெட்டபாலிசமை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். மறுபடியும் சைல்ட் போஸில் நல்ல ஒரு ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ஆசனாக்கு நம்ம ரெடி ஆகிடலாம். இப்போ அப்படியே மேலே எந்திரிச்சிருங்க. உங்களோட 2 கால்களையும் ஷோல்டருக்கு ஈக்குவலாக வச்சு நல்லா அப்படியே உங்களை 2 கையும் லிஃப்ட் பண்ணி மலாசனா பொசிஷன் வந்துடலாம். இதில் உங்களோட எல்போஸ் 2மே உங்களோட நீக்குள்ளே லாக் ஆகிருக்கணும். செஸ்ட் கிட்ட வணக்கம் பொசிஷன் இருக்கணும். இதில் அப்படியே ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் ஒரு 10 கவுண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்கள். இப்போது ரைட் ஹேண்டை சைடில் வச்சு ரைட் சைட் பெண்ட் ஆகுங்க. அதில் ஒரு 10 கவுண்ட்ஸ் ஹோல்டிங். லெஃப்ட் ஹேண்டை வச்சு லெஃப்ட் சைடு ஹோல்ட் பண்ணுங்கள். இது ஒரு கிளாசிக் டீடாக்ஸ் போஸ். உங்களோட டைஜஷனை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி தேவையில்லாத டாக்ஸின்ஸை எலிமினேட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லது ஆசனம். ஏன்னா இப்போ நம்ம இந்தியன் டாய்லெட் போஸ் யாருமே நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ இது உங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்குண்டான ஒரு ஆசனம். ஒவ்வொரு டைமும் சென்டரில் ஒரு 10 கவுண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்கள். இப்போ அப்படியே முடிச்சுட்டு மெதுவாக மேலே எழுந்திரிச்சு நல்ல ஒரு ப்ரீத் இன் ப்ரீத் அவுட். இப்போ உங்களோட 2 கால்களையும் உங்களோட ஷோல்டர் லெவலுக்குள்ளே வச்சுருங்க. அப்படியே ஹிப்பை பின்னாடி தள்ளி சேர் போஸில் உட்காந்துக்கலாம். சேர் போஸில் உட்காந்துட்டு ஒரு 10 கவுண்ட்ஸ் ஹோல்டிங். ஹிப் பின்னாடி இருக்கணும், பட் ஸ்பைன் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். இப்போது உங்களோட ரைட் எல்போவை கொண்டு லெஃப்ட் நீக்கு வெளியே வச்சு அப்படியே பாடியை ட்விஸ்ட் பண்ணி ஹோல்ட் பண்ணுங்கள். சேர் போஸ் ட்விஸ்ட், ஆப்போசிட் சைட். இந்த சமயத்தில் உங்களுக்கு நல்லா ஸ்வெட் ஆக ஸ்டார்ட் ஆகிருக்கும். அப்படின்னா உங்களோட டாக்ஸின்ஸ் எல்லாமே பேர்ன் ஆகி ஒரு ஹீட் பில்ட் ஆகிறதுனால வெளியே வருதுன்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல முடிஞ்சளவு இப்படி பண்ணுங்கள், இல்லைனா வால் சப்போர்ட் எடுத்து கூட பண்ணுங்கள். இப்போ அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக படுத்துருங்க. 2 கால்களையும் மடக்கி அப்படியே உங்களோட செஸ்ட்டோடு சேர்த்து நல்லா அணைச்சிப்பிடுங்க. வயிறில் நான் ஒரு ஜென்டிலான ப்ரெஷர் போகணும். இப்போ கைகளை கோர்த்து பிடிச்சி ஒரு 10 கவுண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிவிட்டு உங்களோட சின் கொண்டு உங்களோட நீயே டச் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஃபோர்ஹெட் வச்சு கூட நீங்கள் டச் பண்ணலாம். இதில் ஒரு 15 கவுண்ட்ஸ் ஹோல்டிங். இது கேஸ் அண்ட் ப்ளோட்டிங்கை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான ஆசனம், பவன் முக்தாசனம். இப்போ உங்களோட 2 கால்களையும் ஸ்ட்ரெயிட்டாக நீட்டிடுங்க. ரைட் லெக்கை பெண்ட் பண்ணி லெஃப்ட் சைட் கொண்டு வச்சு நல்லா உங்களோட பாடியை அந்த சைக்காமல் திருப்பிடுங்க, அதாவது ஆப்போசிட் சைடு. இது நர்வ் சிஸ்டம் நல்லா காம் பண்ணி டீடாக்ஸுக்கு இன்னுமே ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்கும். இப்போ உங்களோட காலை எதே பொசிஷனில் கொண்டு வந்தீங்களோ அதே பொசிஷனில் கொண்டு போயிட்டு இப்போ ஆப்போசிட் லெக்கை மறுபடியும் பெண்ட் பண்ணி கொண்டு வச்சுக்கலாம். இப்போ நல்லா ஒரு ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணி ஹோல் பாடியும் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக எந்திரிச்சு உட்காந்துக்கலாம். 2 கையிலையும் சின் முத்ரா வச்சுருங்க. நம்ம இப்போ பண்ண போகிறது கபாலபதி, அதாவது ப்ரீத் அவுட்ஸ் மட்டும்தான் நல்லா வெளியே வரணும். ப்ரீத் இன்ல நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். நல்லா வயிறை ப்ரெஸ் பண்ணி ப்ரீத் அவுட்ஸ் பண்ணலாம். ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கவங்க, லேடிஸ் பீரியட்ஸ் டைமில், அதே போல் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்க, ப்ரெக்னன்சியில் இருக்கவங்க இதை பண்ண வேண்டாம். இந்த கபாலபதி டைஜஸ்டிவ் ட்ராக்கை நல்லா உங்களுக்கு
கிளென்ஸ் பண்ணி கொடுக்கும். ஒரு 30 to 60 கவுண்ட்ஸ். இப்போ தான் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு 10-10 3 ரவுண்ட்ஸ் பண்ணிங்கனாலே போதுமானது. நம்ம அடுத்ததாக பண்ணக்கூடியது நாடி சோதனை. உங்களோட லெஃப்ட் ஹேண்டில் சின்முத்ரா, ரைட் ஹேண்டில் நாசிகர முத்ரா வச்சு ஃபஸ்ட்டு ரைட் நாஸ்ட்ரலை க்ளோஸ் பண்ணி லெஃப்ட் வழியாக ப்ரீத் அவுட் ஹோலாக பண்ணிவிட்டு மறுபடியும் அதே லெஃப்ட் நாஸ்ட்ரலில் ப்ரீத் இன், அதை ரைட் வழியாக ப்ரீத் அவுட், எகைன் ரைட்டில் ப்ரீத் இன், லெஃப்டில் ப்ரீத் அவுட். இந்த மாதிரி மாறி மாறி நம்ம ஒரு 3 to 5 மினிட்ஸ் வரைக்கும் பண்ணும்போது ஹோல் பாடியும் அவ்வளோ காமாகி உங்களோட ஹோல் பாடியுமே நல்ல ஒரு டீடாக்ஸ் கிடச்சி ரொம்ப ரிலாக்ஸ்டாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. நம்ம கன்சிஸ்டண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் டைஜஷன் ரொம்ப நல்லா இம்ப்ரூவ் ஆகும், ப்ளோட்டிங் ரெடியூஸ் ஆகும், அதே மாதிரி உங்களோட நேச்சுரலாக வெயிட் லாஸும் நடக்கும். இந்த ப்ராக்டிசஸ் முடித்ததுக்கப்புறமா நல்ல ஒரு வார்ம் வாட்டர், ரொம்ப ஹாட் வாட்டரில் வார்ம் வாட்டர் குடிங்க, இன்னும் உங்களுக்கு டீடாக்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். இந்த வீடியோ யார் யாருக்கெல்லாம் தேவைப்படுமோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறமா எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸுக்கு நம்ம பிரணவ யோகா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.